திமுக தொண்டர்கள் 2 பேர் சந்திச்சுக்கிட்டா என்ன பேசிக்குவாங்கன்னு தமிழ்நாட்டுக்கே தெரியும். இந்த மலையை வெட்டலாமா, இந்த மண்ணெல்லி விற்கலாமா, இங்கே கமிஷனை போடலாமா, இந்த ரேஷன் கடையில் ஏதாவது காசு ஆட்டையை போடலாமா அப்படின்னு திட்டமிடுவாங்க. திமுகவில் இருந்துக்கிட்டு திமுகவுக்காரங்க என்ன பண்ணுவாங்கிறது ஒட்டுமொத்தமான உலகத்துக்கு தெரியும். பிரியாணி கடையில் போய் பாக்ஸிங்கை போடுவான் திமுககாரன், பியூட்டி பார்லர் போய் பொம்பளையை கையை பிடிச்சி இழுப்பான் திமுககாரன். திமுககாரனா சும்மா இல்லைடா, திமுககாரனா மகளிர் நீதி தலைவியுடைய இடுப்பை பிடிச்சி கிள்ளுவான். திமுககாரனா இருந்தால் அன்பழகன் கூட்டத்தில் கலந்து கொண்ட பெண் காவலரில் பாலியல் இச்சை இல்லை ஈடுபடுத்துவான், பாலியல் சேட்டை செய்வான். திமுக காரனா இருந்துட்டு திமுக காரியா இருந்தா, ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தாலும் ஓடும் பஸ்ஸில் 5 பவுன் செயினை ஆட்டையை போட்டுட்டு திருடுவது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, ப்ரௌடாக இருக்குது, அது எனக்கு நல்லா கைவந்த கலை. ஆமாம், திமுக இருந்தாலே திருடுவது கைவந்த கலை தானே அப்படின்னு நெற்குன்றத்தை சேர்ந்த திமுகவுடைய பஞ்சாயத்து தலைவி பாரதி